ஜெயா டிவி நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தாழ்வாரின் இனிய காலை வணக்கம். இன்றைய ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியில் திருவிழாக்களும் விசேஷங்களும் ஆலயங்கள் நடத்தப்பட்டாலும் கூட அந்த ஆலயங்களின் திருவிழா முற்று பெறவில்லை, தொடர்ந்து இருக்கும், இது நடைமுறையில் தெய்வம் உங்களுடைய இருக்கும் சொல்வதற்காக ஜலம் சொல்லக்கூடிய தீர்த்தவாதி உண்டு. தீர்த்தவாதி முடிந்தால் திருவிழா முடிந்தது என்று அர்த்தம் அல்ல. இந்த தீர்த்தவாதி பண்ணுவதற்கே தீர்த்தமாகப்பட்ட முதன்மையான தீர்த்தம் இந்தியாவில் 1,67,000 தீர்த்தங்கள் இருந்தாலும் தென்னகத்தில் 1,686 தீர்த்தங்கள் இருப்பதாகவும் அதிலும் முதன்மையாகப்பட்ட நிறைய நதிகளும் ஊற்றுகளும் அருவிகளும் ஆறுகளும் இருந்தாலும் கும்பமேளா என்று சொல்லக்கூடிய கும்பமேளா நடத்துவதற்கும் முதன்மையாக கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய மாஷி மகக்குளம் சொல்லக்கூடிய தீர்த்தமே இந்த 1,60,000 தீர்த்தத்துக்கும் முதன்மையாகப்பட்டது. இதில் இருந்து தான் இந்த தீர்த்தவாதி என்பது ஆரம்பிக்கப்பட்டது. இந்த தீர்த்தவாதியினுடைய வரலாறுக்கு உகந்த இந்த மாஷி மகமாகப்பட்டது எப்படி என்றால், அங்கு இருக்கக்கூடிய குளம் என்றால் குழம்பி போவதல்ல, சேர்ந்து இருப்பது என்று அர்த்தம். இவ்வாறு இருக்கும் பொழுது கங்கா, யமுனா, சரஸ்வதி ஒவ்வொரு பகுதியாக இருந்தாலும் காவேரி தாய் மட்டும் தென்னகத்தில் ஓடிக்கொண்டிருந்தாலாம். அதற்கு கூட அந்த விநாயகர் பெருமானே காரணம் என்பதை அன்பு அறிவோம். இந்த காவேரி தாய் வினை கொண்டு போகும் பொழுது பிரம்மனால் படைக்கப்பட்ட பிரதானமாக குடமாகப்பட்ட தீர்த்த குடம் சொல்லக்கூடிய செப்பு பாத்திரத்தில் தன்னுடைய தர்பை புல்லால் வேயப்பட்ட அந்த குடம் இருக்கக்கூடிய இடமே கும்பகோணம் என்று அழைக்கப்பட்டது. இந்த கும்பகோணம் இங்கு பிரசிஷ்டை செய்யப்பட்டும் பொழுது அதனுடைய வரலாறை பின்னை பார்ப்போம். பிரசிஷ்டை செய்யப்பட்டும் பொழுது தர்பை புல் தான் வேத சாஸ்திரங்களும் விண்ணங்களும் இருந்ததாகவும் ஆதலால் தேலோகத்தில் இருந்து புஷ்பங்களால் அர்ச்சிக்கப்பட்டதால் அனைத்து ரிஷிகள் அல்ல, அனைத்து ஆறுகளும் தேவதைகளும் உள்ள கங்கா, யமுனா, சரஸ்வதி எல்லாம் வேத விற்பனங்கள் நாள் திதி பார்ப்பாமல் ஊற்றெடுக்கக்கூடிய ஒரே தலம் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய மாஷி மகம். சற்று குழப்பமாக இருக்கும். இப்போது கங்கையை எடுத்துட்டால் தீபாவளி அன்னைக்கு வீட்டுக்கு வருகிறாள் என்று சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டது. காவேரி எடுத்துக்கிட்டால் ஐப்பசி மாதத்தில் வருகிறாள் என்று ஒவ்வொரு நதிக்கும் சில விளக்கங்கள் இருக்குது. ஆனால் இதற்கெல்லாம் அப்பால் பட்டு மாஷி மகத்து அன்னைக்கு எல்லா நதிகளும் இங்கு கூடுவதால் தான் மா என்றால் பெருசு, மா என்றால் லட்சுமியை குறிக்கும். லட்சுமி கடாட்சகத்தோடு இருந்தால் நோயை வெல்லலாம், மனக்குறை நீங்கும், காசு பணம் சேரும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருப்பதான் மகாமக குளம் என்று அர்த்தம். இந்த மகாமக குளத்தில் இருக்கக்கூடிய இந்த தீர்த்தத்தில் இறைவனாலே படைக்கப்பட்டாலும் கூட இறைவனே முங்கு எடுக்கும் பொழுது இறைவனுடைய அருள் கடாட்சகம் தங்குக என்று அர்த்தம். அதனால தான் அனைத்து கோயில்லையும் ஒரு குளம் இருப்பதற்கு இந்த மாஷி மக குளமே காரணம். அனைத்து தெய்வங்களும் தீர்த்தவாதி பண்ணுவதற்கு காரணம். இந்த தீர்த்தவாதி கூட கடவுளால் படைக்கப்பட்டாலும் கடவுளுடைய ஆச்சாரிய சின்னங்களான அந்த சக்கரம், அந்த சூளம், இதை கொண்டு தீர்த்தவாதி பண்ணுவாங்க. பெருமாள் கோயிலாக இருந்தால் சக்கரத்தாளவரை கொண்டு போய் தீர்த்தவாதி பண்ணுவாங்க, அல்லது சங்க வச்சு பண்ணுவாங்க. சிவன் கோயிலாக இருந்தால் அதற்குண்டான அந்த சக்கரத்தை கொண்டு போய் செய்வாங்க. அப்போது அது என்னன்னா, தெய்வத்தினுடைய அனுகிரகம் அந்த தீர்த்தத்தில் தங்குகன்னு அர்த்தம். இது எவ்வாறாக சாத்தியம் அப்படின்னா, நம்ம கோயிலுக்கு ஒரு புஷ்பமோ எதுவும் கொண்டு போனால் ஜலம் தொளிச்சு வாங்குகிறோமா, அப்போ என்ன அர்த்தம்னா, நீ குற்றமற்றவன் சுற்றமற்றவன் அல்ல, தெய்வ கடாட்சகம் இப்பொழுதிலிருந்து இந்த புஷ்பத்தில் தங்குக, இது மூலயமா வாங்கி கொடுத்தவனுக்கு செல்லுகன்னு சொல்லி கோயில் தீர்த்தத்தில் இருக்கக்கூடிய அந்த புஷ்கரணின்னு பேர். அதுக்கு கூட பஞ்சபாத்திரம்னு பேர். சாதாரணமாக நம்ம வீட்டில் தண்ணி வச்சா டம்ளரு, தெய்வத்தினுடைய பேரில் வச்சா பஞ்ச பாத்திரம். சாதாரண பாத்திரத்தில் கூட அந்த பஞ்ச கவைகளும் வர்றதுக்கு காரணம் இந்த கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய மாஷி மக குளம் இல்லையா. அந்த மாதிரி இந்த பஞ்ச பாத்திரத்தில் இருக்கக்கூடிய ஜலத்தை தொளித்து வாங்குகிறாங்க. அதனால்தான் இந்த மாஷி மகம் சொல்லக்கூடிய இந்த இடத்துல கங்கா, யமுனா, சரஸ்வதி, கோதாவரி, அப்புறம் இமயமலையில் இருக்கக்கூடிய சில ரிஷி ஆறுகள், அதெல்லாம் ஜெயா டிவியாலேயே மட்டுமே நீங்கள் தெரிய முடியும். ரிஷி ஆறுகளில் 16 வகை ஆறுகள் இமயமலையிலிருந்து வழிந்தோடி கொண்டிருக்கின்றன. அந்த ஆறுகளையும் இங்கு வருவதாக இந்த சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டு இது மெய்யளவும் கண்ட உண்மை. இந்த மகாமகம் எத்தனை வருடத்துக்கு ஒரு தடவை நடந்தாலும்
கடவுள் மாதம் என்று வைத்தான். அந்த மாதம் மார்கழி புரட்டாசி இருக்கிற போல் மாசி அப்படின்னா மடிந்து போவது அல்ல, மறுசுழற்சியை கொடுப்பது, புத்துணர்ச்சியை கொடுப்பது, அப்படின்னால தான் மாசி அப்படின்னு வச்சான். இந்த மாசி மாதத்தில் சிவபெருமான் சிவராத்திரியாக எடுத்துக்கொண்டால் அம்பாள் மன்மதனை எரித்த நாள் மன்மத திருவிழா இங்கே தான் நடக்குது, ஹோலின்னு சொல்கிறோம் வட மாநிலத்தில். அதே போல் இந்த மாசி மாதத்தில் அம்பாளுடைய தீர்த்தவாதி நடக்கிறது. மாசி மாதத்தில் தான் பெருமாளுடைய உற்சவம் நடக்கிறது. மாசி மாதத்தில் தான் புத்த வைணவ சமயத்தில் சில விரதங்கள் கடைப்பிடிக்கப்படுது. அப்போது இந்த நதிகளுக்கு உண்டான அந்த மாசி மாதத்தில் ஒவ்வொரு வருடமும் நம் தீர்த்தம் ஆடும் பொழுது முன் ஜென்ம பாவா துணைகிறதுக்கு நிறைய ஆலயங்களுக்கு செல்கிறோம், குளத்தில் குறைகிறோம். மாசி மகத்துவ தீர்த்தவாரியினுடைய விசேஷம் என்னவென்றால் கர்மா பலனை தொலைப்பது அல்ல, இனிமே கர்மா செய்யாமல் இருப்பதற்காக இந்த திருநாடு புனிதமாகப்பட்டது, புண்ணிய சேர்ந்த நாடுன்னு சொல்கிறதுக்கு தீர்த்தமாடுறதே காரணம். எப்படின்னா கர்மா பலனை தீர்ப்பதற்கு ராமேஸ்வரம் மற்றும் சில தீர்த்தங்கள் இருக்கின்றன. இனிமே கர்மா பண்ணாமல் இருக்கணும், பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த மாசி மகத்தில் தீர்த்தமாடுறது. இது எவ்வாறாக சாத்தியம் என்றால் ஜாதகத்தில் மக நட்சத்திரம் கேதுக்கு உகந்தது. கேது நாணகரகன் ஆனால் சர்ப்ப கிரகம். ஆனால் இந்த கேது மக நட்சத்திரத்தில் மாசி மாதத்தில் வர்றப்போ அவன் என்ன நினைக்கிறான்னா, இந்த காவேரி தாய் ஒவ்வொரு நதியுமே இங்கே வராங்க இல்லையா, நானும் சர்ப்ப கிரகமாக இருந்தாலும் பக்திமானாகவே நான் இருக்கிறேன், ஆதலால் என்னுடைய கெடுபலனை குலைத்து கொள்கிறேன் என்று சொல்லி அவனும் அந்த நதியில் தீர்த்தமாடுகிறான். அதனால தான் தன்னுடைய அதிபதி தெய்வமான மக நட்சத்திரத்தில் வச்சாங்க. மகம், மாசி மகம்னா என்ன, அது ஒரு நட்சத்திரம் அல்ல, மகம் கேதுக்கு உகந்தது. கேது சர்ப்ப கிரகம் கூட, அது எப்பேற்பட்ட பக்தி பாருங்கள். தன்னுடைய கெடுபலன் இன்றைக்கும் மாசி மக தீர்த்தவாதியில் தீர்த்தம் வர்றவங்களுக்கு ஸ்கின் சம்மந்தப்பட்ட போய் குணமாகி கொண்டு இருக்கிறத சமீப காலமாக செயலியில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால தான் இந்த மாசி மக தீர்த்தவாரி உண்டு. இந்த மாசி மாதத்தில் மட்டும் இல்லாமல் சராசரியாக மாதத்தில் வரக்கூடிய கேதுவோடைய நட்சத்திரமான மக நட்சத்திரத்தில் ஒவ்வொருவரும் தீர்த்தம் ஆடும் பொழுது இதனுடைய பங்களிப்பு இருக்கும். முழு பலனும் கிடைக்கணும்னா மாசியில் தான் தீர்த்தவாரி ஆக முடியும். இதற்கு கடவுளிடம் நாரதர் ஒரு வசம் கேட்டார். அப்பா, ஒவ்வொரு மாசி முடிக்க காத்திருக்க முடியாது, மக்களுக்கும் மனிதர்களுக்கும் விலங்கினங்களுக்கும் சிரமங்கள் வருது, இதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னு. சரி, அப்போது ஆலயங்களில் நடக்கக்கூடிய திருவிழாவில் கடைசியாக மாசி மாதத்தை நினச்சி நான் தீர்த்தவாரி பண்ணுறேன், கடவுள் குளிக்கலை, கடவுளுடைய அருளில் தண்ணியாக கோயிலுக்கு வந்தவன் வராதவன் கால் கழுவுனவன் போனவன் எல்லாத்துக்கும் கிடைக்கணும்னு சொல்லப்பட்டது தான் கோயிலில் நடத்தக்கூடிய தீர்த்தவாதி. முதலாகப்பட்டது கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய மாசி மகா குளமே முதன்மையாகப்பட்டது. அதில் தீர்த்தம் ஆடுறதே சிறந்தது, சிறப்பு. இன்னும் நான் ஒவ்வொருத்தையும் தீர்த்தம் ஆடுறப்பவும் இன்னொரு பாவம் செய்யலை அப்படின்னா இந்த திருநாடு புண்ணிய பூமி ஆகிறதுக்கு கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய மாசி மகமே காரணம். இரண்டாவதாக ஒவ்வொரு மாதத்துலேயும் வரக்கூடிய மக நட்சத்திரத்தில் நம்ம தீர்த்தம் மாறும் பொழுது அதற்கு உண்டான பலன்கள் கிடைக்கும் என்பது பூராதான ஸ்தல வரலாறு மட்டும் இல்லை, தெய்வ வாக்கு. மூன்றாவதாக இதற்கு அவகாசங்கள் இல்லை அப்படிங்கும் பொழுது ஒவ்வொரு ஆலயத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் தீர்த்தவாரி பண்ணும் பொழுது அந்த தெய்வத்தோடு தீர்த்தம் பண்ணும் பொழுது, இன்றைக்கி திருப்பதி ஸ்தலத்தில் பார்த்திங்கன்னா தீர்த்தவாரி உற்சவத்தில் பட்டாச்சாரியர்கள் மட்டும் அல்லாமல் அத்தனை பேரும் அதில் தீர்த்தம் ஆடுவதற்கு காரணம் என்னென்னா தெய்வ அனுகிரகம் தமக்கு கிடைக்கிய அறிவியல் சார்ந்த விஷயமாக அதில் இருக்கக்கூடிய நல்ல கதிர்கள் எல்லாம் நம்ம ஜலம்னு சொல்லக்கூடிய தண்ணி மூலமாக நம் உடம்பில் செலுத்தி கொள்கிறோம், அதுவே தீர்த்தவாதி. ஆக இந்த மூணையும் பயன்படுத்தும் பொழுது மனிதனுடைய தேகம் சுத்தமாகிறது, உள்ளம் சுத்தமாகிறது, நாடு செழுமை பெறுகிறது, நல்லதே நடக்க இருக்கிறது. கெடுதலை நீக்குவதற்கு தீர்த்தமும் குளமும் முக்கியங்கிற உணர்த்தக்கூடிய அமைப்பை இறைவன் ஏற்படுத்துறதுனால தான் அந்த ஊருக்கு பேர் கும்பகோணம்னு பேர். அது இந்த கும்பகோணத்தில் இருக்கக்கூடியது. சரி, இதெல்லாம் போதுமான ஆதாரங்களாக இல்லை, வேறு சில ஆதாரங்கள் ஏதாவது உண்டா என்று செல்லும் பொழுது எங்கு கும்பம் இருக்குதோ அங்கு சுற்றியே விலங்கினங்கள் வழிபட்ட ஆலயங்கள் இருக்குது, நவகிரகங்களை தோஷங்களை நீக்கக்கூடிய ஆலயங்கள் இருக்குது, நவகிரகங்கள் குடிகொண்ட ஆலயங்கள் இருக்குது, நாக்குக்கு வல்லமை கொடுக்கக்கூடிய சரஸ்வதி கோயில் இருக்குது. உதாரணமாக கும்பகோணத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய கூத்தனூர், அதற்கு அடுத்து நவகிரகங்கள் கோயில், அதற்கு அடுத்து எறும்பு வழிபட்ட குடம், நண்டு வழிபட்ட ஸ்தலம். அப்போது என்னன்னா கும்பம் முதன்மையாக்கப்பட்டு அந்த தீர்த்தத்தில் தன்னுடைய பாவத்தை எல்லாம் தொலைப்பதற்காக கும்பகோணத்தை சுற்றி நிறைய எண்ணற்ற ஆலயங்கள் நம்ம கண்ணுக்கு தெரிந்து சுமார் 96 கோயில்கள் இருப்பதாக தெரியப்படும். ஆனால் கும்பகோணத்தை சுற்றி 1386 ஆலயங்கள் இருப்பது ஒவ்வொரு ஆலயமும் இந்த கும்பகோணத்தையே சான்றது. இந்த சமீப காலத்தில் அது ஊர்களாக இருந்தாலும் கூட இதனுடைய நிகழ்ச்சியை தொடர்ந்து நாளையும் பார்ப்போம் என்று சொல்லி கும்பகோணத்தின் அருள்
என்றும் உங்களுக்கு தங்குக என்ற ஆசீர்வாதத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை ஜோசியர் திருப்பணம் கோரக்நாத் அடிமை டி ஆனந்தாழ்வார். வணக்கம்.